பாத்தீங்களா பாட்டி? தேன்மொழியோட நிலைமையை பாத்தீங்களா? இங்க பாருங்க பாட்டி, கயல்வழி எப்படி இறந்தாங்க, ஏன் இப்படி ஆக்ரோஷமா இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் தேன்மொழிக்குள்ள இருக்கிற கயல்வழியை விரட்ட முடியும். அதனால ப்ளீஸ் பாட்டி, என்ன நடந்ததுன்னு கொஞ்சமாவது சொல்லுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க குழந்தைகளை. இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாத விவகாரம். எது பாட்டி வேண்டாத விவகாரம்? நாங்க இந்த ஊர்ல ஒரு பிரஜை பாட்டி, எங்களுக்கும் இந்த கதை தெரியணும் பாட்டி. இந்த பாருப்பா, தேன்மொழி உடம்புல இருக்கிற கயல்விழியை பிரிக்க போய் உங்க உயிருக்கே ஆபத்து ஆயிடும்பா. வேண்டாம்ப்பா, வேண்டாம் வேண்டாம். இல்ல பாட்டி, எங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. ப்ளீஸ் பாட்டி, கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம் பாட்டி, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நீ பேசாதடி, உன்னாலதானே இவ்வளவு பிரச்சனையும். நீ பேசாம இருந்திருந்தா எல்லாருமே சந்தோஷமா இருந்திருப்போம். பாட்டி, அதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம். அத பத்தி பேசி இப்ப என்ன பிரயோஜனம்? பாட்டி, நீங்க இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்ல போறீங்களா, இல்ல தேன்மொழியோட வாழ்க்கை எக்கேடு கெட்டு போகட்டும்னு இருக்க போறீங்களா? இத்தனை காலமா தேன்மொழிக்கு நீங்க ஆதரவா இருந்தீங்க. உங்களுக்கு பின்னாடி தேன்மொழிக்கு யார் ஆதரவா இருக்க போறாங்க? அனாதையா விட போறீங்களா? சொல்லுங்க பாட்டி. பாட்டி, அன்னைக்கு எங்க சுந்தரம் சித்தப்பா ஊருக்கு வந்திருந்தப்போ என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரை கொல்றதுக்காக கயல்விழி தேன்மொழியோட உடம்புக்குள்ள புகுந்து துரத்திருக்கா. துரத்திட்டு போனவ அப்படியே எங்க சித்தப்பாவை கொண்டு இருந்தானா கயல்விழி சந்தோஷமா இருந்திருப்பா. ஆனா கொலைப்பழி யார் மேல வரும்? வேற யார் மேல? தேன்மொழி மேலதான் கொலைப்பழி விடும். அப்புறம் போலீஸ் வந்து தேன்மொழி இழுத்துட்டு போவாங்க. நல்ல வேலை இதெல்லாம் நாங்க தடுத்துட்டோம். இத பாருங்க பாட்டி, நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எங்க இருந்தோ வந்த இவங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட உங்க பேத்தி தேன்மொழி மேல உங்களுக்கு கிடையாது. அக்கறை கிடையாதுன்னு சொல்லாதடி. தேன்மொழி மேல இருக்கிற அந்த கயல்விழி ஆவியை விளக்கணும்னு தான் மந்திரவாதியை பார்த்து பூஜைக்கு ஏற்பாடு பண்ண. ஆனா அங்க வந்த கயல்விழி அந்த மந்திரவாதியே விரட்டி அனுப்பிச்சிட்டான். நான் என்ன செய்யறது? நீங்க என்ன பார்த்து என் பேத்தி வாழ்க்கையில அக்கறை இல்லைன்னு சொல்றீங்களே. என்ன பாட்டி இது? உங்க பேத்தி மேல உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு சொல்ல வரல, என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லுங்க. தேன்மொழியை நாங்க காப்பாத்துறோம். சொல்றேன். லதாவும் பாண்டியும் ஊரை விட்டு போன அன்னைக்கு ஊரே அலோகலப்பட்டுச்சு. அதே நேரம் சங்கரம்புள்ள வீட்டுல நாம என்னங்க குறை வச்சோம்? எதுல தாங்க குறை வச்சோம்? உடுத்தின துணிமணியில குறை வச்சோமா? காட்டின பாசத்துல குறை வச்சோமா? கொடுத்த செல்லத்துல குறை வச்சோமா? எதுல குறை வச்சோம் சொல்லுங்க? எதனாலங்க இந்த பாவி இப்படி நம்மளையெல்லாம் தலை குனிய வச்சுட்டு ஓடிட்டா? என்ன குறை என்ன குறைன்னு கேக்குறியே? அவளை குறை இல்லாம வளர்த்தது தாண்டி குறை. காசு பணத்தோட அருமை அவளுக்கு தெரிஞ்சிருந்தா தன்னை கூட்டிகிட்டு போறவன் சம்பாதிப்பானா மாட்டானான்னு யோசிச்சிருப்பா. பசி என்னன்னு அவளுக்கு புரிய வச்சிருந்தா தன்னை கூட்டிட்டு போற 3 வேளையும் சாப்பாடு போடுவானான்னு யோசிச்சிருப்பா. பாசம் என்னன்னு காட்டாம வளர்த்திருந்தா தன்னை கூட்டிட்டு போறவன் காலம் பூரா கண்கலங்காம காப்பாத்துவானான்னு யோசிச்சிருப்பா. இது எல்லாம் இல்லாம செல்லமா வளர்த்தம் பாரு, அதான் தப்பு, அதான் தப்பு. இப்ப அதெல்லாம் அனுபவிக்கிறத அவங்க கூட ஓடி போயிருக்கா. கண்ணால பார்த்த உடனே அவனை வெட்டி சாச்சிட்டு அவளை இங்க கூட்டிட்டு வந்திருந்தா நாம தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. கட்டி போட்டு அடிச்சதே தடுத்த அப்பா அவனை வெட்டி போட்டா சம்மதிப்பாரா? அண்ணே, அன்னைக்கு நம்ம வெச்ச குறி தப்புனதுனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்கோம். கேட்டேன் மாமா, கேட்டேன். என் காது குளிர கேட்டேன். என் அக்கா பொண்ணு எவனோ ஒரு ஊர் பேர் தெரியாத வாத்தி கூட ஓடி போயிட்டத என் காது குளிர கேட்டேன். மோசம் பண்ணிட்ட தம்பி. தம்பியா? தம்பி தம்பின்றது உனக்கு இப்பதான் ஞாபகம் வருதா? அவன் கூட பழகுறதா உனக்கு ஏற்கனவே தெரியுமாமே. அவளை கொண்டு வந்து நிறுத்தி கட்டுறா தாலின்னு சொன்னா கட்டாம இருந்திருப்பேன். இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அவங்க 2 பேரும் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு பாண்டியனை வெட்டி சாச்சிட்டு லதாவை இங்க கொண்டு வந்து நிறுத்தல, நான் உன் தம்பி இல்ல, நான் வரேன். வேண்டாம் தம்பி. அடுத்தவனுக்கு பொண்டாட்டி ஆனவளை தாலி அறுத்து
அவளை கூட்டிட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு அழகா பார்க்க முடியும். வேண்டாம் தம்பி. ஏக்கா அவன் கட்ட தாலியை தானே அறுக்க போறேன். அவன் கழுத்துல நான் கட்டுறக்கா தாலிய. நீ ஏக்கா கவலைப்படுற? ஏன் சொத்து பூரா வித்து எவ்வளவு சீர்திருத்தம் உனக்கு பண்ணிருக்கேன். இதை கூட நான் செய்ய மாட்டேன். அப்பா, அக்கா பொண்ணுக்காக மாமா இவ்வளவு தூரம் பேசுறாரு. நாம நம்ம பொண்ணுக்காக என்ன செய்தோம்? நம்ம வீட்டு பொண்ணை இழுத்துட்டு போனவனை ஓட விட்டுட்டு அதை வேடிக்கை பார்க்கறதா நம்ம குடும்பத்தோட வீரமா? இல்லண்ணே, நம்ம இத்தனை ஆம்பளைங்க இருந்தோம் அவனை வாழ விட்டா இதை விட கேவலம் எதுவுமே இல்லண்ணே. லதாவையும் பாண்டியனையும் ஊரை விட்டு அனுப்புனது அந்த பூசாரி பொண்ணு கைல்விழி தான். அவ்வளவு பிடிச்சா அந்த லதாவையும் பாண்டியனையும் பிடிச்சிடலாம். ஏய், போய் இழுத்துட்டு வாங்கடா அந்த பூசாரி மாவ கையல்விடிய. மாமா வாங்க, வாங்கடா. கயல்விழியை தேடி பூசாரி வீட்டுக்கு போனவங்க அங்க யாருமே இல்லாதனால இன்னும் ஆவேசத்தோட எங்க வீட்டுல இருப்பான்னு எங்க வீட்டுக்கு வந்தாங்க. தேன்மொழி வெளியே போயிருந்தா. நானும் கயல்விழி மட்டும்தான் இருந்தோம். திப்புன்னு இவங்க சித்தப்பா மாமா அண்ணன் தம்பிங்க எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. ஏப்பா இப்படி எல்லாம் செய்றீங்க? எதுக்காக வந்தீங்க? ஏய், நீ சும்மா இருக்கறவி. உன் வீட்டை விட்டுட்டு வந்து இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டா நாங்க சும்மா விட்டுருவோமா? நம்ம குடும்ப மானத்தை குழி தோண்டி புதைச்சவங்கிட்ட என்னடா பேச்சு வேண்டி கிடக்கு? அடிச்சு தூக்குங்கடா அவளை. ஏய், அதுக்கு முன்னாடி அந்த ஓடுகாதி லதாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு கேளு. அந்த பாண்டி பையா கூட எங்க லதாவை எங்க மறைச்சு வச்சிருக்கா சொல்லுடி. இல்ல, நான் உங்களை எங்கேயும் அனுப்பி வைக்கல. அவங்க எங்க போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏய், உனக்கு தெரியாது? உனக்கு தாண்டி தெரியும். எங்க மறைச்சு வச்சிருக்கா சொல்லுடி. ஏய், நிறுத்துடா. ஏண்டா உங்க வீட்டு பொண்ணு ஓடி போச்சுன்னா அதை தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணுங்க, சாவடிங்க. அதை விட்டுட்டு எங்க வீட்டு பொண்ணை ஏண்டா இப்படி இம்சை பண்றீங்க? ஏய் கிழவி, என்ன வாய் ரொம்ப நீளுது? உன்னை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுவ ஜாக்கிரதை. கொலை பண்ணுடா, கழுத்தை நெரிடா. வாடா. ஏய், முதல்ல இந்த கடையை கொண்டு போடுங்கடா. அப்பதான் எல்லாம் சரியா வரும். வாடா, கழுத்தை நெரிடா. ஏய், அந்த கடையை விடுங்கடா. அத பாரு, வாங்கடா. வாங்க ஏய், கையில் விடாதீங்க. மாமா விடாதீங்க அண்ணா. டேய், அவளை விட கூடாதா? டேய். வாங்கடா போடா. பிடிங்க. ஏய். வாடா பாரு, புடி. ஏய், புடி. ஏய், ஏய். வாங்கடா. இங்க ஓட. இல்ல. எங்க ஓட? இங்க புடி. இல்ல. வா. ஏய், வாங்க. ஏய், ஓடாத. புடியா. ஏய், விடாதீங்க அவளை. ஏய், ஏய், சீக்கிரம் வாங்க. நில்லு. ஏய், விடாதீங்க. ஏய், நில்லு. டேய் மாப்பிள்ளை, இந்த பக்கம் தானே வந்தா? எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிருக்கான். இந்த பக்கம் தானே ஓடி வந்தா. எங்க போயிருப்பா அவ? இதுக்கு மேல அவ எங்கேயும் போயிருக்க முடியாது. மாமா, அவ இந்த பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். உள்ள போய் பாப்போம். வாங்க. வா மாப்பிள்ளை. இங்கேயே இருக்கு. சரிங்கய்யா. பண்ணிடாதீங்க. எனக்கு எதுவும் தெரியாது. விட்டுருங்க. நீ எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்க. உனக்கு ஏதாவது ஒரு நல்லது நாங்க பண்ண வேண்டாம்? வேணாம், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. உன்னை விட்டுறோம்டி. முதல்ல எங்க லதாவையும் பாண்டியும் எங்க அனுப்பி வச்சிருக்கா சொல்லுடி. இல்ல,
எனக்கு தெரியாது. நீ தாண்டி அனுப்புன. அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும்டி. சொல்ல போறியா இல்லையா? சத்தியமா அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்படி எல்லாம் கேட்டா அவ பதில் சொல்ல மாட்டாடா. போடுங்க நாளைக்குள்ள. சொல்லு எங்க மறைச்சு வச்சிருக்க? சொல்லுடி. சொல்லுடி. சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. சொல்லு. சொல்லுடி அனுப்புற. சொல்லு. எங்க மறைச்சு வச்சிருக்க? சொல்லுடி. சொல்லுடி. எனக்கு எதுவும் தெரியாது. டேய், நாம எத்தனை தடவை கேட்டாலும் கொஞ்சம் கூட வாயை திறக்க மாட்டேங்கிறாடா. நம்மள அவமானப்படுத்தின இவன் மட்டும் மானத்தோட வாழ்ந்துடலாமா? இவ உடம்புல ஒட்டு துணி இல்லாம எல்லாத்தையும் அவுக்கணும்டா. ஐயோ, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. எனக்கு எதுவும் தெரியாது. அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நீ உயிரோட இருந்து எங்களுக்கு என்னடி பிரயோஜனம்? வேடிக்கை பார்க்கறானுங்கப்பா. உயிரோடா. வீட்டு பண்ண ஊரு பேரு தெரியாத இவன் கூட ஊரை விட்டு அனுப்பி வச்சு எங்க மானத்தை வாங்கினியல்ல, இப்ப நீ ஊருக்குள்ள மாட்டி ஓ மானம் போகணும். வாங்க மாமா. ஐயோ கயல்விழி, என்ன மன்னிச்சிருடி. உயிர் இப்படியெல்லாம் அவமானப்பட்டு போகும்னு நான் கொஞ்சம் கூட கற்பனை பண்ணி பார்க்கல. என்ன பாவம் பண்ணுன, இதுக்கெல்லாம் விமோச்சனமே கிடையாது. அழாத. தெரியாம நடந்த தவறுக்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும்? இல்ல பாட்டி, நான் மட்டும் வீட்டை விட்டு போகாம இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? என்னால தானே பாட்டி இப்படி எல்லாம் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் நான் தான் பாட்டி பொறுப்பு. யார் பொறுப்பெடுத்து என்னம்மா செய்ய முடியும்? போன உயிர் போனது தானே. சரி பாட்டி, அப்புறம் என்ன நடந்துச்சு? தேன்மொழி, தேன்மொழி, கயல்விழி, 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 தேன்மொழி.
சொன்னாங்க. லதாவை எங்க அனுப்பி வச்சிருக்கேன்னு கேட்டு என்னை சித்திரவதை பண்ணி என் துணி மணிகளை அவுத்து என்னை நிர்வாணப்படுத்தி என்னை அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்க தேன்மொழி. என்னோட மானம் போன பிறகு நான் உயிரோட இருக்க முடியாது. அதனால என்னையே நான் எரிச்சுக்கிட்டு சாம்பல் ஆக்கிக்கிட்டேன். அப்போ நீ அநியாயமா செத்ததுல என் ஆன்மா அடங்கல தேன்மொழி. அதான் ஆவியா வந்திருக்கேன். என்னடி சொல்ற? இதெல்லாம் நான் கதையில தானே கேள்விப்பட்டிருக்கேன். என் வாழ்க்கையும் ஒரு கதை தானே, களங்கப்படுத்தப்பட்ட கதை தானே. உன்னை களங்கப்படுத்தினதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேனே கைல்விழி. நீ ஏன் அப்படி நினைக்கிற? ஏன் இடத்துல நீ இருந்திருந்தாலும் உனக்கும் இதே கதை தானே ஏற்பட்டிருக்கும். எல்லாம் விதிடி. விதி மேல பழிய போட்டு அவங்கள விட்டுட்டு போக நான் தயாரா இல்ல தேன்மொழி. எனக்கு நியாயம் வேணும். காத்து கூட படாம பாதுகாத்த என் உடம்பு மேல அத்தனை காலி பசங்களோட கண்ணு பட்டுச்சே, அதுக்கு எனக்கு பதில் வேணும். ஒட்டு துணி இல்லாம ஒளியறதுக்கு இடம் இல்லாம கதறி கதறி அழுதனே, அதுக்கு பரிகாரம் வேணும். நெருப்பு கங்குகள் பொசுக்க பொசுக்க என் உடல் வெந்து கீழே விழுந்துச்சே, அதுக்கு சங்கரன் பிள்ளை குடும்பமே வேலை கொடுக்கணும். பொண்ணு நான் என்ன பண்ணினாலும் பொறுப்புக்கு வாங்குறது பொய்ன்னு நான் இந்த பூமிக்கு திருத்தி சொல்ல போறேன். 4 செவத்துக்குள்ள எனக்கு ஏற்பட்ட அவமானம் இனி இந்த 4 திசைகள்ல எங்கேயுமே எந்த பொண்ணுக்குமே நடக்க கூடாது. நான் பழி வாங்க போறேன். என்ன கொச்சப்படுத்தின அந்த ஆம்பளைங்க கூடாரத்தையே நான் அழிக்க போறேன். ஆறுதல் சொல்லி என் ஆன்மாவை அமைதிப்படுத்த முடியாது தேன்மொழி. உனக்கு மனசு இருந்தா, நான் இறந்ததுக்காக நீ வடிச்ச கண்ணீருக்கு கற்பு இருந்தா எனக்கு நீ உதவி செய்யணும். சொல்லு கைல்விழி, நான் என்ன செய்யணும்? உன் உள்ளத்துல இடம் கொடுத்த மாதிரி கொஞ்ச நாள் எனக்கு உன் உடம்புல இடம் கொடுப்பியா தேன்மொழி? அனுமதி கேட்காமலே வியாதிகள் குடியேற இந்த உடம்புல ஸ்நேகிதி நீ கேட்டா நான் இல்லைன்னா சொல்லுவேன். வா, வந்து எனக்குள்ள வாழ்ந்துக்க. வா கைல்விழி.